Very pleasant welcome to everyone. In this session, you will learn about the nature of the materials based on the classification of elastic and plastic materials. Let's go. Elastic behavior of materials. பொருட்களின் மீட்சி பண்பு. In a solid, interatomic forces bind two or more atoms together and the atoms occupy the positions of stable equilibrium. திண்ம பொருட்களில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அணுக்களுக்கு இடையில் இருக்கிற விசைகள் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்களை ஒன்றாக பிணைக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பைண்டிங் டுகெதர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அது மட்டும் இல்லை, அணுக்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த உறுதி சமநிலைக்கான நிலைகளில் அல்லது இடங்களில் அமைஞ்சிருக்கு. In a solid, interatomic forces bind two or more atoms together and the atoms occupy the positions of stable equilibrium. திண்ம பொருட்களில் பார்த்தீங்க அப்படின்னா அணுக்களுக்கு இடையில் இருக்கிற அந்த விசைகள் அணுக்கரு விசைகள், அணுக்களுக்கு இடையில் இருக்கிற விசைகள் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்களை ஒன்றாக பிணைக்குது. அது மட்டும் இல்லை, அணுக்கள் உறுதி சமநிலைக்கான இடங்களில் அமைஞ்சிருக்கு. அணுக்களுக்கு இடையில் இருக்கிற விசைகளை தான் நம்ம இன்டர் அட்டாமிக் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அணுக்களுக்கு இடையில் இருக்கிற விசைகள். When a deforming force is applied on a body, its atoms are pulled apart or pushed closer. எப்போ ஒரு பொருள் மேலே உருகுலைவை ஏற்படுத்தக்கூடிய விசையை நம்ம செயல்படுத்துகிறோமோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா அந்த பொருட்களில் இருக்கிற அணுக்கள் வெளிநோக்கி தள்ளப்படும் அல்லது இழுக்கப்படும் அல்லது உள்நோக்கி ஒன்றை ஒன்று நெருக்கமாக பிணைக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். When a deforming force is applied on a body, its atoms are pulled apart or pushed closer. எப்போ பொருட்களின் மீது உருகுலைக்கும் விசையை நம்ம செயல்படுத்துகிறோமோ அப்போ அணுக்கள் விலக்கமடையும். புல்ட் அப்பார்ட், ஒன்றை விட்டு ஒன்று விலக்கி இழுக்கப்படும் அல்லது ஒன்றை ஒன்று நெருக்கமடையும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அது என்னது டிஃபார்மிங் ஃபோர்ஸ் அப்படின்னா, ஒரு மெட்டீரியல் இருக்குது, அந்த மெட்டீரியல் மேலே நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த மெட்டீரியல், எக்ஸ்பெஷலி ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம், அந்த ஆப்ஜெக்டோட டைமென்ஷன் சேஞ்ச் ஆகும். அந்த டைமென்ஷன் சேஞ்ச் ஆகிறதுக்காக நம்ம அப்ளை பண்ண அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை தான் டிஃபார்மிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து என்ன செய்யும் அப்படின்னா, அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை நம்ம ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப்ஜெக்டை அகைன் தன்னோட ஒரிஜினல் டைமென்ஷன்ஸுக்கு வந்துடும். தட் மீன்ஸ் தன்னோட பழைய நிலைமைக்கே வந்துடும். அந்த மாதிரி மெட்டீரியல்ஸை தான் எலாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எந்தெந்த மெட்டீரியல்ஸுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கோ அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் எலாஸ்டிக் மெட்டீரியல்ஸ்னு சொல்கிறோம். இந்த ஃபினோமினாக்கு பேர் எலாஸ்டிசிட்டி. இன்னொரு விஷயம் இருக்குது, என்ன அப்படின்னா பிளாஸ்டிசிட்டி. பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அது மேலே எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். தட் மீன்ஸ் டிஃபார்மிங் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். அப்போது அந்த ஆப்ஜெக்டோட டைமென்ஷன்ஸ் சேஞ்ச் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ண எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப்ஜெக்டோட டைமென்ஷன்ஸ் அகைன் ஒரிஜினல் டைமென்ஷனாக மாறலை அப்படின்னா அந்த மாதிரி மெட்டீரியல்ஸை தான் பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த மெட்டீரியலோட இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் என்ன அப்படின்னா பிளாஸ்டிசிட்டின்னு சொல்கிறது. இப்போ டிஃபார்மிங் ஃபோர்ஸுங்கிறது என்னது,
ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்டோட டைமென்ஷன்ஸ் சேஞ்ச் ஆகுது. அதனால் அதுக்கு பேர் deforming force. ஓகே, when the deforming force is removed, interatomic forces of attraction or repulsion restore the atoms to their equilibrium positions. ஆல்ரெடி ஈக்லிபிரியம் பொசிஷனில் தான் ஆட்டம்ஸ் இருக்குது. எப்போ நம்ம அப்ளை பண்ண அந்த டிஃபார்மிங் ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணுறோமோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த interatomic force of attraction or repulsion between the atoms அப்படிங்கிறது ரீஸ்டோர் ஆகும். ரீஸ்டோர் அப்படின்னா திரும்ப நமக்கு கிடைக்கும். எதுக்கு அப்படின்னா atoms to their equilibrium position. When the deforming force is removed, interatomic forces of attraction or repulsion restore the atoms to their equilibrium positions. அந்த உருகுலைவிக்கும் விசையை நம்ம எப்போ நீக்கிறோமோ அப்போ அந்த பொருளில் இருக்கிற அணுக்களுக்கு இடையில் இருக்கிற கவர்ச்சி அல்லது விலக்கு விசை அணுக்களை அதனோட சமநிலைக்கு மீள கொண்டு வரும். இதுதான் மீள் விசை அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இந்த மார்க் பண்ணிக்கங்க, இம்பார்ட்டன்ட் 2 மார்க் ஸ்டேட்மெண்ட்டு. இஃப் எ பாடி ரீகெயின்ஸ் இட்ஸ் ஒரிஜினல் ஷேப் அண்ட் சைஸ் ஆஃப்டர் தி ரிமூவல் ஆஃப் டிஃபார்மிங் ஃபோர்ஸ், it is said to be elastic and the property is called a elasticity. இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். டிஃபார்மிங் ஃபோர்ஸை நம்ம ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப்ஜெக்ட்டு ஒருவேளை தன்னோட பழைய வடிவத்தையும் அளவையும் பெற்றுச்சு அப்படின்னா அந்த பொருளுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா எலாஸ்டிக் மெட்டீரியல்ஸ்னு பேர். அந்த மெட்டீரியல்ஸுக்கு இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எலாஸ்டிசிட்டி. இது 2 மார்க் ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பாங்க. இஃப் எ பாடி ரீகெயின்ஸ் இட்ஸ் ஒரிஜினல் ஷேப் அண்ட் சைஸ் ஆஃப்டர் தி ரிமூவல் ஆஃப் டிஃபார்மிங் ஃபோர்ஸ், இட் இஸ் செட் டு பி எலாஸ்டிக் அண்ட் தி ப்ராப்பர்ட்டி இஸ் கால்டு ஏ எலாஸ்டிசிட்டி. ஒரு பொருளானது உருகுலைவிக்கும் விசை நீக்கப்பட்டவுடன் அதன் பழைய அல்லது தொடக்க வடிவம் மற்றும் அளவினை மீள பெற்றால் அது மீட்சி பொருள் அப்படின்னு சொல்கிறோம். பொருளோட இந்த பண்புக்கு பேர் மீட்சி பண்பு. The force which changes the size or shape of a body is called a deforming force. இதையும் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். பொருளோட அளவுலையும் உருவத்திலையும் வடிவத்திலையும் மாற்றத்தை ஏற்படுத்துகிற அந்த விசைக்கு பேர் தான் என்ன அப்படின்னா உருகுலைவிக்கும் விசை, deforming force. The force which changes the size or shape of a body is called a deforming force. பொருளோட அளவு அல்லது வடிவத்தை மாற்றுற அந்த விசை பேர் தான் உருகுலைவிக்கும் விசை அப்படின்னு சொல்லி சொல்கிறது. எக்ஸாம்பிளுக்கு என்ன மாதிரி மெட்டீரியல்ஸில் எலாஸ்டிக் மெட்டீரியல்ஸ்னு பார்த்திங்கன்னா ரப்பர், இது ஆர்டினரி நமக்கு தெரிஞ்சது தான். மெட்டல்ஸ், ஆல் தி மெட்டல்ஸ் ஆர் எலாஸ்டிக் மெட்டீரியல்ஸ். அதே மாதிரி ஸ்டீல் ரோப், இது எல்லாமே எலாஸ்டிக் மெட்டீரியல்ஸ், மீட்சித்தன்மை உடைய பொருட்களுக்கு உதாரணங்கள் சொல்லலாம். அப்படின்னா என்ன நடக்கும்? ரப்பர், மெட்டல்ஸு, ஸ்டீல் ரோப்ஸ், இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் மேலே நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஜெக்டோட டைமென்ஷன் சேஞ்ச் ஆகும். டைமென்ஷன் மீன்ஸ் ஷேப்பு, சைஸு, இதில் ஏதாவது சேஞ்சஸ் வரலாம் ஆர் போத் சேஞ்சஸ் வரலாம், ரெண்டுமே சேஞ்ச் ஆகலாம். அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த அப்ளை பண்ண எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோட டைமென்ஷன் அகைன் ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கே வந்துடும். அதுதான் எலாஸ்டிக் மெட்டீரியல்ஸ்னு சொல்கிறோம். தீஸ் ஆர் தி எலாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் இன் ப்ராக்டிக்கல் லைஃப். நம்ம ஏற்கனவே பேசின விஷயம்தான் பிளாஸ்டிசிட்டி.
இதை பற்றி புரிஞ்சுக்கிறது, எலாஸ்டிசிட்டியும் பிளாஸ்டிசிட்டியும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதை அடிப்படையாக வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸுக்கு இல்லையா இந்த மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணுறோம். பிளாஸ்டிசிட்டி அப்படின்னா என்னது, மீட்சியற்ற பண்பு அப்படின்னு அர்த்தம். If a body does not regain its original shape and size after removal of the deforming force, it is said to be a plastic body and the property is called a plasticity. Example, glass. கண்ணாடி இருக்குது, அந்த கண்ணாடியை கல்லை தூக்கி போட்டு உடைச்சிட்றோம். அந்த நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணதுனால அந்த கிளாஸ் புரோக்கன் ஆகிடுச்சு. அகைன் அந்த ஃபோர்ஸை நம்ம ரிமூவ் பண்ணுறோம். அப்போது அந்த மெட்டீரியல் தன்னோட ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வருமா, வராது. திஸ் டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ் தான் பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ். ஒருவேளை நம்ம அப்ளை பண்ண அந்த டிஃபார்மிங் ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப்ஜெக்ட் ஆர் பாடி தன்னோட ஒரிஜினல் ஷேப் அண்டு சைஸுக்கு திரும்ப பெறலை அப்படின்னா இந்த மாதிரி மெட்டீரியல்ஸை தான் நம்ம பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மெட்டீரியல்ஸோட இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் பிளாஸ்டிசிட்டி. ஓகே, இதுவும் 2 மார்க் ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பாங்க. வாட் இஸ் மீன் பை பிளாஸ்டிசிட்டி, கிவ் சம் எக்ஸாம்பிள்ஸ், அந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் தி மெட்டீரியல்ஸை தெரிஞ்சுக்கிறது, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். எலாஸ்டிக் அண்ட் பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ்னால் யாருன்றதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து நம்ம பயன்பாட்டுக்கு யூசேஜ் அப்படின்னு வரும்போது, தட் மீன்ஸ் அப்ளிகேஷன் அப்படின்னு வரும்போது ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிற டேர்ம் ரொம்ப முக்கியம். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது யார் அப்படின்னா அப்ளைடு ஃபோர்ஸ், ஸ்ட்ரெயினுங்கிறது யார் அப்படின்னா அந்த ஃபோர்ஸ்னால் உருவாகிற சேஞ்சஸ். எஃப்ங்கிற ஃபோர்ஸ் அப்ளை பண்ணதுனால இந்த ஆப்ஜெக்டோட டைமென்ஷனில் இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்திருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறது. தகைவுங்கிறது செயல்படுத்தின விசை, திரிபு அப்படிங்கிறது அதனால் உருவான மாற்றம். இது ரெண்டையும் புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரெஸ், when a force is applied, the size or shape or both may change due to the change in relative positions of atoms or molecules. எப்போ நம்ம புறவிசையை செயல்படுத்துகிறோமோ அப்போது அளவு அல்லது வடிவம் அல்லது ரெண்டுமே சேஞ்ச் ஆகலாம், ரெண்டுலேயுமே மாற்றம் வரலாம். டியூ டு தி சேஞ்ச் இன் ரிலேட்டிவ் பொசிஷன்ஸ் ஆஃப் தி ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல்ஸ். புறவிசை செயல்படுத்துறதுனால ஒரு ஆட்டத்தோட நிலையை பொறுத்து இன்னொரு ஆட்டம் அல்லது ஒரு மாலிகூலோட நிலையை பொறுத்து இன்னொரு மாலிகூலோட நிலை மாறுறதுனால நிலை மாறும் இல்லையா. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுனால ரிலேட்டிவ் பொசிஷன் ஆஃப் தி ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல்ஸ் சேஞ்ச் ஆகும். அந்த சேஞ்சஸ்னால தான் என்ன ஆகுது அப்படின்னா ஆப்ஜெக்டோட டைமென்ஷன் சேஞ்ச் ஆகுது. டைமென்ஷன் மீன்ஸ் சைஸ் அண்ட் ஷேப்பை சொல்லலாம். சைஸ் மட்டும் சேஞ்ச் ஆகலாம் ஆர் ஷேப் மட்டும் சேஞ்ச் ஆகலாம். இதில் எந்த மாதிரி சேஞ்சஸ் நடந்தாலும் அது அந்த ஸ்ட்ரெஸ்னால் நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணதுனால நடந்தது. When a force is applied, the size or shape or both may change due to the change in relative positions of atoms or molecules. This deformation may not be noticeable to. இந்த மாற்றத்தை நம்ம பெருசாக குறிப்பிட்டு சொல்லணுங்கிறது இல்லை, குறிப்பாக நோட் பண்ணி சொல்லணுங்கிறது இல்லை. அவர் naked eyes but it exists in the materials itself. இந்த மாதிரி ஏற்படுற மாற்றத்தை நேரடியாக கண்கூடாக நம்ம பார்த்து தான் அதை கணக்கீடு செய்யணுங்கிற அவசியம் கிடையாது.
பட் இட் எக்ஸிஸ்ட் இன் மெட்டீரியல் இட் செல்ஃப். நம்ம கண்ணால் பார்க்க முடியாத கூட அந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்கலாம். ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுனால ஆப்ஜெக்டோட டைமென்ஷன் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது நம்ம கண்ணால் பார்க்க முடியலாம், அல்லது அந்த சேஞ்சஸ் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் அந்த மெட்டீரியல்ஸில் கூட நடக்கலாம். சேஞ்சஸ் நம்மளால் பார்க்க முடியலாம், பார்க்க முடியாமலும் போகலாம். ஆனால் சேஞ்சஸ் நடக்கிறது கண்டிப்பாக நடக்கும். எலாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னாலே அக்கார்டிங் டு தி குவான்டிட்டி ஆர் மேக்னிடியூட் ஆஃப் அப்ளைடு ஃபோர்ஸ் தெர் இஸ் எ சேஞ்ச் இன் டைமென்ஷன். கண்டிப்பாக புறவிசையை செயல்படுத்தணும் அப்படின்னா புறவிசையோட அளவை பொறுத்து, தட் மீன்ஸ் எண் மதிப்பை பொறுத்து அந்த பொருளோட பரிமாணத்தில் மாற்றம் ஏற்படும். அது நம்ம கண்ணுக்கு தெரியலாம், தெரியாமலும் போகலாம். When a body is subjected to such a deforming force, internal force is developed in it called as restoring force. எப்போ ஒரு பொருள் இந்த டிஃபார்மிங் ஃபோர்ஸ் மாதிரி ஃபோர்ஸுக்கு உட்படுத்துகிறோமோ, இந்த உருகுலைவிக்கும் விசைக்கு நாம் உட்படுத்துகிறோமோ, சப்ஜெக்டட்னா உட்படுத்துகிறோமோ, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த பொருளில் ஒரு இன்டர்னல் ஃபோர்ஸ் டெவலப் ஆகும், உள்விசை உருவாகும். அந்த உள்விசைக்கு பேர் என்ன அப்படின்னா ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ். அந்த இன்டர்னல் ஃபோர்ஸ் உள்விசை சொல்கிறோம் இல்லையா, அந்த விசைக்கு பேர் தான் மீள் விசை அப்படின்னு பேர். அந்த மீள் விசையினால தான் பொருள் தன்னோட பழைய நிலைமைக்கு வருது. When a body is subjected to such a deforming force, internal force is developed in it called as restoring force. இதுவும் ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ தான் ஸ்ட்ரெஸ்ஸுன்னா என்னென்னு நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். தி ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா இஸ் கால்ட் as ஸ்ட்ரெஸ். ஓரலகு பரப்பில் செயல்படுத்தின விசையோட மதிப்பை தான் நம்ம தகைவு அப்படின்னு சொல்கிறோம். தி ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா. ஸ்ட்ரெஸ்ஸை சிக்மா அப்படின்ற சிம்பிளால் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஃபோர்ஸ் பர் ஏரியா அப்படிங்கிறது தான் அதனோட டெஃபினிஷனு. ஃபோர்ஸை எஃப், கேபிட்டல் எஃப் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஏரியா ஆஃப் தி மெட்டீரியலை கேபிட்டல் ஏ அப்படின்னு நாம் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இப்போ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி ஃபிசிக்கல் குவான்டிட்டி தான். அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு நம்ம எஸ்ஐ யூனிட் எழுதும் பொழுது ஃபோர்ஸ் பர் ஏரியா. அப்போது எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நியூட்டன் டிவைடட் பை எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஏரியா அப்படின்றது மீட்டர் ஸ்கொயர். எப்போவுமே நம்ம எஸ்ஐ யூனிட்ஸை இன் சயின்டிஃபிக் மெத்தடில் இண்டெக்ஸ் நோட்டேஷனில் தான் எழுதுவோம். அப்போ இந்த மீட்டர் ஸ்கொயரை நம்ம நியூமரேட்டருக்கு எடுத்துகிட்டு போகும்போது நியூட்டன் மீட்டர் பவர் 2 அப்படின்றது -2 அப்படின்னு மாறும். ஸோ இது எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் ஆர் நியூட்டன் மீட்டர் பவர் -2. அப்போது நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுக்கு டைமென்ஷன் கூட எழுதலாம். டைமென்ஷன் எழுதணும் அப்படின்னா இந்த நியூட்டனுக்கான சிம்பிளை வச்சு நம்ம டைமென்ஷன் எழுத முடியாது. அப்போ அதுக்கு ரிலவெண்ட்டான எஸ்ஐ யூனிட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தி ரிலவெண்ட் எஸ்ஐ யூனிட் ஆஃப் நியூட்டன் இஸ் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2. அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் நியூட்டன் நம்ம இந்த யூனிட்டை அப்ளை பண்ணணும். இங்கே யார் இருக்காங்க, மீட்டர் பவர் -2. அப்போ மல்டிபிள்ஸ் அப்போ நம்ம என்ன பண்ணணும், பவரை ஆட் பண்ணணும். இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்கள். கிலோகிராம் மீட்டர் பவர் 1, இங்கே ஒரு -2 இருக்குது, அதுக்கப்புறம் செகண்ட் பவர் -2. ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன், கிலோகிராம் மீட்டர் பவர் -2லேருந்து +1 பிரச்சனை, ரிமைனிங் -1, தென் s பவர் -2. ஆஸ் பர் டெஃபினிஷன் தி எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது கிலோகிராம் மீட்டர் பவர் -1 செகண்ட் பவர் -2. ஆஸ் பர் சயின்டிஃபிக் நோட்டேஷன் தி எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது நியூட்டன் மீட்டர் பவர் -2. இப்போ இந்த யூனிட்டை படி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டைமென்ஷனல் ஃபார்முலா எழுத முடியும். டைமென்ஷன் எழுதுறதுக்கு என்ன கண்டிஷன், ML T அப்படிங்கிற ஜென்ரல் டேர்மை எடுத்துக்கணும். இங்கே மாஸ் ஃபேக்டர் இருக்குது, அப்போ m பவர் 1. இங்கே லென்த் ஃபேக்டர் இருக்குது, மீட்டர் பவர் -1ன்னு இருக்குது, அப்போ L பவர் -1. இங்கே டைம் ஃபேக்டரும் இருக்குது, s பவர் -2ன்னு இருக்குது, அப்போ T பவர்
-2. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியோட யூனிட்டில் கிலோகிராம், மாஸ், செகண்ட் எல்லாம் இருக்குது அப்படின்னா மாஸு, லென்த்து, டைமெல்லாம் அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டி டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு அர்த்தம். டிபெண்டன்ட் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ தி SI யூனிட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் as per definition kilogram meter power -1 second power -2, so that the dimensional formula of that stress அப்படின்றது m power 1 l power -1 t power -2. ஓகே, இங்கே டெக்ஸ்டில் நோட்டீஸ் பண்ணியிருக்கோம். SI யூனிட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இவ்வளோ இருக்குது. இன் அதர் வேர்ட்ஸ் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா பாஸ்கல், அதனோட சிம்பிள் வந்து PA அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் டைமென்ஷன் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான். ஸ்ட்ரெஸ் இஸ் எ டென்சார். டென்சார் வெக்டாருக்கும் டென்சாருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெக்டார் அப்படின்னா போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் இருக்கிறது. டென்சார் குவான்டிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மோர் தேன் ஒன் நம்பர் ஆஃப் டைரக்ஷன்ஸ். ஒரே ஒரு டைரக்ஷன் இருக்கிற ஃபிசிக்கல் குவான்டிட்டியை வந்து வெக்டார் குவான்டிட்டின்னு சொல்லுவோம். அதுவே நம்பர் ஆஃப் டைரக்ஷன்ஸ் இருக்கிற ஃபிசிக்கல் குவான்டிட்டியாக இருந்தால் அதை டென்சார் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வெக்டாருக்கும் டென்சாருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸை கிளாஸிஃபை பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ் அண்டு ஷியரிங் ஸ்ட்ரெஸ். லாங்கிடியூடினல் அப்படின்னு வந்தாலே நீளத்தை பொறுத்து அப்படின்னு அர்த்தம். நீட்சி தகைவு அப்படின்னு சொல்லுவோம். ஷியரிங் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா சறுக்கு பெயர்ச்சி தகைவுன்னு சொல்லுவோம். ஷியரிங் அப்படின்னா சறுக்கிறது. தெரிஞ்சுக்கலாமா? Let us consider a body as shown in that figure. When many forces act on the system means object or body, anything else, the center of mass remains at rest. கவனிக்கணும், எப்போ வந்து ஒரு அமைப்பு அல்லது ஒரு பொருள் மேலே அதிக எண்ணிக்கையில் விசைகள் செயல்படுதோ அப்போ அந்த பொருளோட நிறை மையம் சென்டர் ஆஃப் மாஸ் ரிமைன்ஸ் அட் ரெஸ்ட். நிறை மையம் ஓய்வு நிலையில் தான் இருக்கும். However, the body gets deformed due to these forces and so the internal forces appear. Howeverனா என்ன அர்த்தம்? எது எப்படி இருந்தாலும் புறவிசைங்கிற ஒன்று ஒரு பொருள் மேலே செயல்படும் போது அந்த பொருளோட பரிமாணம் மாறுபடும். deformed due to these forces. அந்த விசையினால் பரிமாணத்தில் மாற்றம் ஏற்படும். so that the internal forces appear. அதனால் அந்த பொருளில் உள்ளார்ந்த விசை வந்து உருவாகும். அந்த உள்ளார்ந்த விசை தான் பொருளை அதனோட பழைய நிலைமைக்கு எடுத்துக்கிட்டு வர்றது. let del A be the cross sectional area of the body. del Aங்கிறது ஒரு ஆப்ஜெக்டோட cross sectional area, குறுக்கு பரப்பு அப்படின்னு எடுத்துக்கிறோம். The part of the body on two sides of del A exerts internal forces F vector and minus F vector on each other, which is due to deformation. அந்த பொருளோட ரெண்டு பக்கங்கள்லையும் del A அப்படிங்கிற புறவிசை வந்து உருவாகுது. உள்ளார்ந்த விசை இன்டர்னல் ஃபோர்ஸ் உருவாகுது. அது F vector and minus F vector on each other. ஒன்றை ஒன்று பேலன்ஸ் பண்ணிக்குது. which is due to deformation. அந்த உருகுலைவுனால தான் இந்த விசை உள்ளார்ந்த விசை உருவாகுது. The force can be resolved into two components. அந்த விசையை வந்து நம்ம இரண்டு கூறுகளாக பிரிக்கிறோம். விசையை வந்து இரண்டு கூறுகளாக பிரிக்கிறோம் அல்லது பகுக்கிறோம். அதான் ரிசால்வ் பண்ணுறதுன்னு சொல்கிறது. Fn normal to the surface del A and Ft tangential to the surface del A. ரெண்டு கூறாக பிரிச்சிட்டோம். அந்த Fn அப்படிங்கிறது del Aங்கிற பரப்புக்கு செங்குத்தாக இருக்குது. Ft அப்படிங்கிற இன்னொரு கூறு del Aங்கிற பரப்புக்கு
டேஞ்சென்ஷியலாக சாய்வாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். தொடுவரை திசை, தொடுகோடுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. எஃப் அப்படிங்கிற விசையை டெல்ஏ அப்படிங்கிற பரப்பின் மீது செயல்படுற எஃப்ங்கிற விசையை நம்ம 2 கூறுகளாக பிரிச்சுருக்கோம். ஒன்று எஃப்என்னு, இன்னொன்று எஃப்டி. எஃப்என்னுங்கிறது நார்மல் ஃபோர்ஸு தட் இஸ் ஆக்டிங் perpendicular ஆன் தி சர்ஃபேஸ் டெல்ஏ அண்டு எஃப்டி இஸ் tangential force which is acting inclines to that surface del A. The normal stress or longitudinal stress sigma n, நார்மல் அப்படிங்கிறதுனால சிக்மா என்னன்னு சொல்கிறோம். ஸ்ட்ரெஸ்ஸன்னா சிக்மான்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். ஓவர் தி ஏரியா இஸ் டிஃபைன்ட் அஸ், அந்த பரப்பு முழுமைக்கும் செயல்படுற அந்த நீட்சி தகைவு. சிக்மா n இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸுன்றது எஃப்என்னு, ஏரியா அப்படின்றது டெல் ஏ அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸ்ட்ரெஸ் சிக்மா இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பர் ஏரியா. இங்கே சிக்மா என்னு நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸு, அப்போ சிக்மா n இஸ் ஈக்குவல் டு ஆக்டிங் ஃபோர்ஸ் இஸ் நார்மல் ஃபோர்ஸ் எஃப்என் டிவைடட் பை ரெஸ்பெக்டிவ் ஏரியா இஸ் டெல் ஏ. இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்ட ஆப்ஜெக்ட்டு. இங்கே பாருங்கள், இதுதான் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஏ அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இப்போ என்ன இங்கே நடக்குது அப்படின்னா, இந்த டெல் ஏ அப்படிங்கிற ஸ்மால் பரப்பு, சின்ன பரப்பை மட்டும் எடுத்துக்கிறோம். இப்போது எஃப் பாசிட்டிவ் எஃப் அண்டு நெகட்டிவ் எஃப். ஏன் பாசிட்டிவ் எஃப் அண்டு நெகட்டிவ் எஃப் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, எஃப் மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் இன் தட் சர்ஃபேஸ் டெல் ஏ இன் ஆப்போசிட் சைடு, ஆப்போசிட் டு ஒன் அனதர். எஃப்ங்கிற ஒரு ஃபோர்ஸு அந்த டெல்ஏங்கிற பரப்பு மேலே 2 திசைகள்லையும் எதிரெதிர் திசைகளில் செயல்படுறதுனால பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ இந்த ஃபோர்ஸை வந்து நம்ம 2 காம்பனன்ட்ஸை கிளாஸிஃபை பண்ணுறோம். தட் இஸ் எஃப்என் அண்டு எஃப்டி. ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான். எஃப்என் அப்படிங்கிறது இந்த சர்ஃபேஸுக்கு நார்மலாக ஆக்ட் ஆகிறது, எஃப்டி அப்படின்றது டேஞ்சென்ஷியலாக ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ். இப்போ நம்ம நார்மல் ஸ்ட்ரெஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சிமிலர்லி தி டேஞ்சென்ஷியல் ஸ்ட்ரெஸ் ஆர் ஷியரிங் ஸ்ட்ரெஸ் டெல்டி, டேஞ்சென்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸும் கண்டுபிடிக்கலாம். தட் இஸ் சிக்மா டி அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம் ஓவர் தி ஏரியா. அந்த கிவன் ஏரியாவுக்கு ஷியரிங் ஸ்ட்ரெஸ் ஆர் டேஞ்சென்ஷியல் ஸ்ட்ரெஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். தட் இஸ் நத்திங் பட் சிக்மா டி இஸ் ஈக்குவல் டு எஃப்டி டிவைடட் பை டெல் ஏ from the general expression. Longitudinal stress can be classified into 2 types. Longitudinal stress வந்து 2 types-ஆக நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். Tensile stress, compressive stress. Tensile stress, compressive stress. நீட்சி தகைவை நம்ம வந்து 2 வகையாக பிரிச்சிருக்கோம். ஒன்று வந்து இழுவிசை தகைவுன்னு சொல்கிறது டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸு, அதே மாதிரி அமுக்க தகைவு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லி 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். இப்போ 1 by 1 தெரிஞ்சுக்கலாம். டென்சைல் ஸ்ட்ரெஸ், internal forces on the 2 sides of del A may pull each other. del A அப்படிங்கிற பரப்போட 2 பக்கமும் செயல்படுற அந்த உள்ளார்ந்த விசை ஒருவேளை ஒன்றுலேருந்து ஒன்றை வெளிநோக்கி இழுக்க வாய்ப்பு இருக்குது. புல் டு ஈச் அதர், தட் இஸ் இட் இஸ் ஸ்ட்ரிச்டு பை ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ். ஒரு பொருளை வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் 2 பேர் பிடிச்சி இழுக்கிறது, அப்போ ஸ்ட்ரெஸ்ஸுடு. அது என்னது அப்படின்னா நீட்டப்படுறது, எக்ஸ்பேண்ட் ஆகும், விரிவடையும்னு சொல்லலாம். பை ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ், 2 சமமான எதிர் விசைகள் எதிரெதிர் திசையில் செயல்படும் போது அந்த பொருள் வந்து நீட்டப்படும். அப்போது அந்த பொருளோட நீளத்தில் மாற்றம் ஏற்படும். நான் லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லும்போதே தட் சேஞ்சஸ் டியூ டு லென்த்துன்னு நான் சொல்லியிருந்தேன், நீளத்தில் ஏற்படுற மாற்றம். தென் தி லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ் இஸ் கால்டு டென்சைல் ஸ்ட்ரெஸ். இந்த இடத்துல செயல்படுற அந்த
நீட்சி தகைவுக்கு பேர் தான் இழுவிசை தகைவு. ஒரு பொருளை வந்து ரெண்டு பேர் ரெண்டு பக்கம் பிடிச்சிட்டு சமமான எதிரெதிர் திசையில் இழுக்கும்போது அந்த பொருளோட நீளத்தில் மாற்றம் ஏற்படுது. இது அந்த பொருளின் மீது எதிரெதிர் திசையில் செயல்பட்ட இழுவிசைனால் நடக்குது. அதனால் இந்த தகைவுக்கு பேர் இழுவிசை தகைவு. இல்லுஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா புரியும். இங்கே பாருங்கள், ஒரு ஆப்ஜெக்ட்டு டெல்லிங்கிற ஏரியா எடுத்துக்கிறோம். இங்கே பாருங்கள், ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ். ஒன்றை இங்கே ஒருத்தர் பிடிச்சி இழுக்கிறாங்க, இங்கே ஒருத்தர் பிடிச்சி இழுக்கிறாங்க, ரெண்டு பேரும் சமமான விசையை செயல்படுத்துகிறாங்க. அப்போ இந்த பொருளோட நீளத்தில் மாற்றம் ஏற்படும். அதனால தான் இதுக்கு பேர் டென்சைல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். புல் அப்படின்னா இழுக்கிறதுனால அந்த பொருளோட நீண்டு போகும், நீட்சி அடையும். கம்ப்ரஸ் அப்படின்னா என்னது? சுருக்கிறது. அப்போ புஷ் பண்ணுறது, ஒன்றை நோக்கி இன்னொன்று தள்ளுறது தான் கம்ப்ரசிவ்னு சொல்கிறது. வாங்க இங்கே என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். when forces acting on the two sides of del A push each other, del A is pushed by equal and opposite forces at two ends. எப்போ வந்து ஒரு பொருளோட del A அப்படிங்கிற பரப்போட ரெண்டு பக்கமும் விசைகள் செயல்படுதோ அப்போது பொருட்கள் வந்து ஒன்றை நோக்கி ஒன்று தள்ளப்படும், புஷ் ஈச் அதர். அப்போது இந்த del A பரப்பு என்ன ஆகும் அப்படின்னா புஷ்டு பை ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ், சமமான மற்றும் எதிர் விசைகளினால் அது ஒரு பக்கத்தை நோக்கி இன்னொரு பக்கம் தள்ளப்படும். அட் தி டூ எண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இரண்டு முனைகள்லையும் அது நடக்குது. In this case, del A is said to be under compression. பொருள் சுருங்குது. அப்போ அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறது அப்படின்னா, அதனோட பரப்பு சுருங்குது அப்படின்னா அது கம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறது. தென் தி longitudinal stress is called compressive stress. இந்த இடத்துல longitudinal ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பேர் compressive stress. அந்த நீட்சி தகைவுக்கு பேர் அமுக்க தகைவு அப்படின்னு பொருள். ஒரு பொருள் இருக்குது, பொருளோட ரெண்டு முனையிலையும் சமமான எதிர்விசைகள் செயல்படுத்தும் போது அந்த பொருளோட நீளம் அதிகமாகும். இது வந்து டென்சைல் ஸ்ட்ரெஸ். ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளோட ரெண்டு முனைகள்லையும் ஒரு முனையை நோக்கி இன்னொரு முனை மேலே சமமான எதிர்விசைகள் செயல்படுத்தும் போது அந்த பொருள் வந்து சுருங்கும், அதனோட நீளம் குறையும். அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறோம், அமுக்க தகைவு. இட்ஸ் கிளியர்? ஓகே, இல்லுஸ்ட்ரேஷனில் கிளியராக இருக்குது. இங்கே பாருங்கள், ஆப்ஜெக்ட் del A சர்ஃபேஸு. இங்கே பாருங்கள், ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸு பட் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் டுவர்ட்ஸ் ஒன் another. சமமான எதிரெதிர் விசைகள் தான், ஆனால் ஒரு விசையும் இன்னொரு விசையும் ஒன்றை நோக்கி இன்னொன்று செயல்படுது. ஆக்டிங் டுவர்ட்ஸ். கம்ப்ரசிவ்னா ஃபோர்ஸஸ் ஆக்டிங் டுவர்ட்ஸ் ஒன் another. டென்சைல் அப்படின்னா ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அவே ஃப்ரம் ஒன் another. தட் இஸ் தி பாயிண்ட். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் வால்யூம் ஸ்ட்ரெஸ், பருமத்தகைவு. இப்போ பார்த்தது வந்து நீளத்தில் ஏற்படுற மாற்றம். இப்போ தெரிஞ்சுக்க போகிறது ஒரு பொருளின் கன அளவில் ஏற்படும் மாற்றம். வாங்க என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். This happens when a body is acted by forces everywhere on the surface such that the force at any point is normal to the surface and the magnitude of the force on a small surface area is proportional to the area. Force is magnitude of the force is directly proportional to area அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி விஷயம் தகைவு எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு பொருளோட பரப்பு மேலே எல்லா இடங்கள்லையும் விசைகள் செயல்படுறது. அது மட்டும் இல்லை, சச் தட் அந்த மாதிரி விசைகள் வந்து
அந்த பரப்பு மேலே எல்லா திசைகள்லையும் செங்குத்தாக செயல்படுறது. அப்போ அந்த விசையோட எண் மதிப்பு அதனோட பரப்புக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நேர்த்தகவில் இருக்கும். both are directly proportional. Force is directly proportional to area. Volume stress happens when a body is acted by forces everywhere on the surface such that the force at any point is normal to the surface and the magnitude of the force on the small surface area is proportional to the area. ஒரு பொருளின் மீது அதன் பரப்பில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் பரப்பிற்கு குத்தாக விசைகள் செயல்பட்டால் மேற்பரப்பில் விசையின் அளவானது பரப்பிற்கு நேர்த்தகவில் அமையும். For instance, when a solid is immersed in a fluid, the pressure at the location of the solid is P. The force on any area del A is F is equal to P into del A. உதாரணத்துக்கு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, எப்போ ஒரு திண்ம பொருள் இம்மர்ஜ்டு இன் எ ஃப்ளூயிட், வென் எ சாலிட் அப்படின்னா எப்போ ஒரு திண்ம பொருள் இம்மர்ஜ்டு இன் எ ஃப்ளூயிட் அப்படின்னா பாய்மங்களில் மூழ்கிறது. பாய்மம்னா என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், ஃப்ளூயிடுனா லிக்விட்ஸ் அண்டு கேஸஸ். எப்போ சாலிட்ஸு ஃப்ளூயிட்ஸில் இம்மர்ஜ் ஆகுதோ அப்போது தி ப்ரெஷர் அண்ட் தி லொக்கேஷன் ஆஃப் தி சாலிட், அந்த சாலிடு பரப்பு மேலே செயல்படுற அழுத்தம் பி அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுறோம். தி ஃபோர்ஸ் ஆன் எனி ஏரியா del A. அப்போ del A அப்படிங்கிற எந்த ஒரு பரப்பின் மீதும் செயல்படுற விசை F is equal to P into del Aவாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா P is equal to force per area. Pressure is equal to force per area. The force acting per unit area அப்படிங்கிறத ஸ்ட்ரெஸ் மட்டும் இல்லை, ப்ரெஷர் அப்படின்னு சொல்லலாம். P is equal to F by A. அப்போ F is equal to PA அப்படின்னு சொல்லலாம். இங்கே A அப்படிங்கிறது del Aன்னு நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். அதனால் F is equal to P into del A. where F is perpendicular to the area. இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம், விசைங்கிறது பரப்புக்கு செங்குத்தாக செயல்படுது. thus force per unit area is called a volume stress. force per unit area, ஓரலகு பரப்பின் மீது செயல்படுற விசை, குறிப்பாக செங்குத்து விசை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருமத்தகைவு அப்படின்னு சொல்லலாம். வால்யூம் அப்படிங்கிறதுனால இங்கே சிக்மாவை சிக்மா வின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஜென்ரலாக ஸ்ட்ரெஸ் அப்படின்னா சிக்மான்னு சொல்லுவோம். இங்கே வால்யூம் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறதுனால சிக்மா வின்னு சொல்கிறோம். தட் இஸ் ஃபோர்ஸ் பர் ஏரியா விச் இஸ் சேம் ஆஸ் தி ப்ரெஷர். இது யாருக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷருக்கு ஈக்குவல். ஏன்னா ப்ரெஷருங்கிறது யார், ஃபோர்ஸ் பர் ஏரியா. இதுக்கும் நீங்கள் யூனிட் டைமென்ஷனல் ஃபார்முலாலாம் எழுதுனீங்கன்னா எந்த ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் யூனிட் அண்ட் டைமென்ஷனல் ஃபார்முலா அப்படிங்கிறதே சேமாக தான் இருக்கும். பிகாஸ் ஆஃப் கண்டிஷன்ஸ் தான் வேறு மாதிரி இருக்குது. டைமென்ஷன்ஸ் அப்படிங்கிறது எல்லா ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது. தட் இஸ் ஃபோர்ஸ் பர் ஏரியா. ஓகே, ஸ்ட்ரெஸ்னால் என்னது, ஒரு பொருளின் மீது நம்ம செயல்படுத்துகிற புறவிசை. குறிப்பாக மீட்சித்தன்மை இருக்கிற ஒரு பொருளின் மீது நம்ம செயல்படுத்துகிற புறவிசையை தான் இந்த பாடப்பகுதியை பொறுத்து நம்ம தகைவு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறதே ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெயினுக்கு இன்னொரு பேர் தமிழில் இருக்குது, திரிபு அப்படின்னு சொல்லலாம். புறவிசைங்கிற ஒன்று செயல்படுறதுனால அந்த பொருளில் ஏற்பட்ட, குறிப்பாக அந்த பொருளின் பரிமாணத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை தான் நம்ம திரிபுன்னு சொல்கிறோம். ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெயின் மெஷர்ஸ் ஹவு மச் an object is stretched or deformed when a force is applied. ஸ்ட்ரெயினுங்கிறது யாரோட அளவீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளின் மீது புறவிசைங்கிற ஒன்று செயல்படுத்தினதுனால அந்த பொருள் எவ்வளோ நீண்டு போயிருக்கு,
அந்த பொருளை அல்லது அந்த பொருள் வந்து எவ்வளவு உருகுலைஞ்சு போயிருக்கு. இன்னும் டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோட டைமென்ஷன்ஸில் எந்த மாதிரி சேஞ்சஸ் உருவாகிருக்கு அப்படிங்கிற அளவை நமக்கு கொடுக்கறது தான் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயின். அதை தான் நான் என்ன சுருக்கமாக சொன்னேன் அப்படின்னா ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது ஃபோர்ஸ் அப்ளை பண்ணதுனால அந்த ஆப்ஜெக்டில் உருவான சேஞ்சஸ். Strain deals with the fractional change in the size of the object. In other words, strain measures the degree of deformation. ஸ்ட்ரெயின் யாரை பற்றி நமக்கு சொல்லுது அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டோட சைஸில் எந்த மாதிரி கம்மியான அளவில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது வரைக்கும் நமக்கு சொல்லிடும். இன் அதர் வேர்ட்ஸ் வேறு எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு அந்த பொருள் வந்து உருகுலைஞ்சிருக்கு, புறவிசை செயல்பட்டதுனால அந்த பொருளில் எந்த அளவுக்கு உருகுலைவு ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிற அளவை நமக்கு சொல்கிறது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயின். As an example, in one dimension, consider a rod of length L. When it stretches to a new length del L, then strain epsilon is equal to change in size. Here size means length, change in length divided by original length. இங்கே லென்த்துன்னு தான் சொல்லிட்டோமே. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு பரிமாணத்தில் எல் நீளம் இருக்கிற ஒரு தண்டை கருத்தில் எடுத்துக்கிறோம். எப்போ வந்து புறவிசை செயல்படுதோ அப்போ அந்த பொருள் வந்து ஸ்ட்ரிச்சடு அப்படின்னா நீட்டப்படுது, அந்த தண்டு வந்து நீட்டப்படுது, அதனோட நீளம் அதிகமாகுது. அப்படி இருக்கும்போது உருவான புதிய நீளம் வந்து டெல் எல்லுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரெயின் திரிபு அப்படிங்கிறத எப்சிலான்னு சொல்லி நம்ம குறிப்பிடுறோம். அப்போ சேஞ்ச் இன் லென்த் வித் ரெஸ்பெக்ட் டு ஒரிஜினல் லென்த், அதான் சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். அப்போ சேஞ்ச் இன் லென்த்துங்கிறது டெல் எல்லு, ஒரிஜினல் லென்த்துங்கிறது எல். தேர்ஃபோர் எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு டெல் எல் பை எல். Epsilon is a dimensionless quantity and has no unit. Strain is classified into 3 types. இங்கே வாங்க, எப்சிலான்ங்கிறது ஸ்ட்ரெயின், அது வந்து ஒரு பரிமாணமற்ற அளவு, டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி அண்ட் ஹேஸ் நோ யூனிட். என்ன காரணம்? திரிபுக்கு பரிமாணம் கிடையாது, அளவும் கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை அதே ஃபிசிக்கல் குவான்டிட்டியால் டிவைட் பண்ணுறோம். எனிதிங் டிவைடட் பை தி சேம் திங் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ நியூமரேட்டரில் யார் இருக்கிறா? லென்த்து, அதனோட யூனிட் என்னது? மீட்டர். டிவைடட் பை டினாமினேட்டரில் யார் இருக்காங்க? லென்த்து, அதனோட யூனிட் வந்து மீட்டர். அப்போ மீட்டரும் மீட்டரும் பேலன்ஸ் ஆகிடுச்சு, ரிமைனிங் 1. அதனால தான் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி. தெர் இஸ் நோ டைமென்ஷன் ஃபார் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறதுனால இட் ஹேஸ் நோ யூனிட். ஸ்ட்ரெயினுக்கு அலகும் கிடையாது. இப்போ ஸ்ட்ரெயினை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். திரிபை வந்து 3 வகைகளாக பிரிச்சிருக்கோம். அது என்ன அப்படிங்கிறத 1 by 1 தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங்கிட்யூடினல் ஸ்ட்ரெயின், நீட்சி திரிபு. When a rod of length L is pulled by equal and opposite forces, the longitudinal strain is defined as epsilon L. இது 1 கிடையாது, epsilon L is equal to increase in length of a rod divided by original or natural length of the rod, that is del L divided by L. எப்போ வந்து எல் நீளம் இருக்கிற ஒரு ராடை சமமான எதிர் விசைகளை ஒன்றை விட்டு ஒன்றை விலக்கி இழுக்கிறோமோ அப்போ இந்த லாங்கிட்யூடினல் ஸ்ட்ரெயினுங்கிற ஒன்று அப்பியர் ஆகும். அதை எப்படி நம்ம வரையறுக்க போகிறோம் அப்படின்னா எப்சிலான் எல் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் இன் லென்த் ஆஃப் தி ராடு, அந்த தண்டி நீளத்தில் ஏற்பட்ட மாற்றம், நீளம் அதிகமாக இருக்குது, டிவைடட் பை ஒரிஜினல் லென்த்து. சேஞ்ச் இன் லென்த்தை வந்து டெல் எல்லுன்னு சொல்லலாம், டிவைடட் பை லென்த் ஆஃப் தி ராடை வந்து நம்ம எல் அப்படின்னு சொல்லி
சொல்லலாம். எப்சிலான் L is equal to del L divided by L. அப்போ L L டிவைட் பண்ணும்போது 1. longitudinal strain can be classified into 2 types. ஸ்ட்ரெயினை வந்து 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். அதில் longitudinal ஸ்ட்ரெயினை வந்து 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். வெரி சிம்பிள், ஸ்ட்ரெஸ் மாதிரியே தான். டென்சைல் ஸ்ட்ரெயின், கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின். ஒன்றை விட்டு ஒன்றை விலக்கி இழுத்தோம் அப்படின்னா அது டென்சைல், இழுக்கிறதுனால உருவாகிறது. கம்ப்ரஸ் அப்படின்னா ஒன்றை நோக்கி இன்னொன்று, சமமான எதிர் விசையில் ஒன்றை விட்டு ஒன்றை விலக்கி செயல்படுத்தணும்னா டென்சைல். சமமான எதிர் விசையில் வந்து ஒன்றை நோக்கி ஒன்றை நம்ம செயல்படுத்தணும்னா உருவாகிறது கம்ப்ரசிவ், சுருங்கிறது. டென்சைல் ஸ்ட்ரெயின். If the length is increased from its natural length, then it is known as tensile strain. புறவிசைங்கிறது செயல்படுறதுனால ஒரு பொருளோட நீளம் அதிகரிச்சிச்சு, ஆரம்ப நீளத்திலிருந்து இயல்பாது இருக்கிற நீளத்திலிருந்து நீளம் அதிகமாச்சு அப்படின்னா அதுதான் டென்சைல் ஸ்ட்ரெயின்னு சொல்கிறோம். கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின். இஃப் தி லென்த் இஸ் டிக்ரீஸ்டு, புறவிசைங்கிறது செயல்படுத்துறதுனால ஒரு பொருளோட நீளம் குறைஞ்சிச்சு, அதனோட ஆரம்ப நீளத்திலிருந்து நீளம் குறைஞ்சிச்சு அப்படின்னா அதை தான் நம்ம கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நீளம் புறவிசை செயல்படுறதுனால நீளம் அதிகமாச்சுன்னா இழுவிசை திரிபு, புறவிசை செயல்படுறதுனால நீளம் குறைஞ்சிச்சு அப்படின்னா அது அமுக்க திரிபு. ஓகே. அடுத்து ஸ்ட்ரெயினில் செகண்ட் கிளாஸிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஷியரிங் ஸ்ட்ரெயின், சறுக்கு பெயர்ச்சி திரிபு. கன்சிடர் a cuboid as shown in that figure. Let us assume that the body remains in the translational and rotational equilibrium. பொருள் வந்து டிரான்ஸ்லேஷனல் அண்டு ரொட்டேஷனல் ஈக்லிபிரியமில் இருக்கிறதா நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டு இந்த படத்தில் காமிச்சிருக்கிற மாதிரி ஒரு கியூபாய்டு கனசதுரத்தை எடுத்துக்கிறோம். Let us apply the tangential force F along AD such that the cuboid deforms as shown in the figure. Tangential force AD டைரக்ஷனில் வந்து அந்த கியூபாய்டு மேலே அப்ளை பண்ணுறோம். அப்படி அப்ளை பண்ணுறதுனால கியூபாய்டு வந்து அந்த கனசதுரத்தில் இந்த மாதிரி உருகுலைவு ஏற்பட்டிருக்கு. இதுதான் ஒரிஜினல் ஸ்டேட்டு. இங்கே பாருங்க, புறவிசைங்கிற ஒன்று செயல்பட்டதுனால அலாங் ஏடி திசையில் புறவிசை செயல்படுத்தினதுனால இப்படி இருந்த கியூபு இப்படி மாறி போச்சு, அதனோட நிலை மாறி போச்சு. சாஞ்சிருக்கா, எவ்வளோ கோணம் சாய்வாக இருக்குது, ஆரம்ப நிலையிலேருந்து தீட்டா கோணம் சரிஞ்சிருக்கு, சாஞ்சிருக்கு. அதுதான் ஷியரிங் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. எப்சிலான் எஸ், ஷியரிங் அப்படிங்கிறதுனால எப்சிலான் எஸ் அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுறோம். எப்சிலான் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஏ டேஷ் பை பிஏன்னு சொல்லலாம். அப்போ எக்ஸ் பை ஹெச், தட் இஸ் நத்திங் பட் டேன் தீட்டா. ஆப்போசிட் சைடு டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு. அந்த டயக்ராமில் இருந்து இங்கே தீட்டாகிறது ரொம்ப சின்ன ஆங்கிள், அப்போ டேன் தீட்டாவை அப்ராக்சிமேட்டாக தீட்டான்னு சொல்லிக்கலாம். ஷியரிங் ஸ்ட்ரெயின் இஸ் எப்சிலான் எஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை ஹெச், தட் இஸ் நத்திங் பட் தீட்டா, தட் இஸ் தி ஆங்கிள் ஆஃப் ஷியரிங். அதுதான் டயக்ராமில் நம்ம மார்க் பண்ணி பார்த்தோம். தேர்டு கிளாஸிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் ஸ்ட்ரெயின், லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின், ஷியரிங் ஸ்ட்ரெயின். தேர்டு ஒன் வால்யூம் ஸ்ட்ரெயின், பருமத்திரிபு அப்படின்னு பேர். இஃப் தி பாடி இஸ் சப்ஜெக்டட் டு எ வால்யூம் ஸ்ட்ரெஸ், தி வால்யூம் வில் சேஞ்ச். ஒரு பொருள் வந்து பருமத்தகைவுக்கு உட்படுத்தப்படுது அப்படின்னா அப்போ வந்து அந்த பொருளோட பருமன் கன அளவில் மாற்றம் ஏற்படும். உதாரணத்துக்கு லெட் வி பி தி ஒரிஜினல் வால்யூம் ஆஃப் தி பாடி பிஃபோர் ஸ்ட்ரெஸ். விசை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி அந்த பொருளோட ஆரம்ப கன அளவை வந்து நம்ம வின்னு எடுத்துக்கிறோம். டெல் வி ப்ளஸ் டெல் வி அப்படிங்கிறது சேஞ்ச் இன் வால்யூம் டியூ டு ஸ்ட்ரெஸ். விசை செயல்படுத்தினதுக்கப்புறம் அந்த பொருளோட கன அளவில் ஏற்பட்ட மாற்றத்தை வி ப்ளஸ் டெல் வின்னு சொல்கிறோம். தென் தி வால்யூம் ஸ்ட்ரெயின் விச் மெஷர்ஸ் தி ஃப்ராக்ஷனல் சேஞ்சஸ் இன் வால்யூம்.
அப்போ வால்யூம் ஸ்ட்ரெயினை வந்து நம்ம ஃப்ராக்ஷனல் சேஞ்ச் இன் வால்யூமில் நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோம், அந்த பரும திரிபை எப்படி நம்ம அளவீடு செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வால்யூம் ஸ்ட்ரெயின் எப்சிலான் வி, வால்யூம்ங்கிறதுனால வி, சேஞ்ச் இன் வால்யூம் வித் ரெஸ்பெக்ட் டு ஒரிஜினல் வால்யூம். எப்சிலான் வி இஸ் ஈக்குவல் டு டெல் வி டிவைடட் பை வி. வி வால்யூம்னா மீட்டர் கியூபு பை மீட்டர் கியூபு, கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி 1. அப்போது எந்த கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயினுக்கும் யூனிட் கிடையாது. ஸ்ட்ரெஸ் அப்படின்னா எல்லா வகையான ஸ்ட்ரெஸ்ஸுக்குமே நியூட்டன் மீட்டர் பவர் -2. அதுவே ஸ்ட்ரெயின் அப்படின்னா எல்லாத்துக்குமே யூனிட் கிடையாது, எந்த ஸ்ட்ரெயினுக்குமே யூனிட் கிடையாது. அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் எலாஸ்டிக் லிமிட். இதை வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நம்ம என்னென்ன விஷயம்லாம் படிச்சிருக்கோம், எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி மெட்டீரியல்ஸ், எலாஸ்டிசிட்டினா என்னென்னு படிச்சிருக்கோம், பிளாஸ்டிசிட்டினா என்னென்னு படிச்சிருக்கோம், ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெஸ்ஸில் 2 டைப்ஸாக கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. அதாவது லாஞ்சிடியூடினல் ஸ்ட்ரெஸ்ஸு அண்டு ஷியரிங் ஸ்ட்ரெஸ்ஸு. அதில் வந்து லாஞ்சிடியூடினல் ஸ்ட்ரெஸ்ஸை 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். ஒன்று டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸு அண்டு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸு. அதே மாதிரி ஸ்ட்ரெயினை வந்து 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா லாஞ்சிடியூடினல் ஸ்ட்ரெயின், அதுக்கப்புறம் ஷியரிங் ஸ்ட்ரெயின், அப்புறம் வால்யூம் ஸ்ட்ரெயின். இதில் லாஞ்சிடியூடினல் ஸ்ட்ரெயினை வந்து 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம், டென்சைல் அண்டு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லி. ஸ்ட்ரெஸ் வந்து 2 டைப்ஸாக இருக்குது, லாஞ்சிடியூடினல் அண்டு வால்யூம் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெயின் வந்து 3 டைப்ஸ் இருக்குது, லாஞ்சிடியூடினல், ஷியரிங் அண்டு வால்யூம் ஸ்ட்ரெயின். ஓகே, read one by one thoroughly. I will talk in the next class about elastic limit. Okay, bye.